ஆப்கானிஸ்தான் முழுமையாக தலிபான்கள் பிடிக்குள் சென்ற நிலையில் அதிபர் அஷ்ரப் கனி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் புதிய அதிபராக முன்னாள் அமைச்சர் அலி அகமது ஜலாலி பொறுப்பேற்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது படைகளை அமெரிக்கா முழுவதுமாக வாபஸ் பெற்றுள்ளது. கடந்த 2 மாதங்களில் அமெரிக்க படைகள் முற்றிலும் வெளியேறிவிட்ட நிலையில் அந்நாட்டின் முக்கிய நகரங்களை படிப்படியாக தலிபான்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அண்மையில் இந்தியர்கள் அதிகமாக வசித்து வரும் மசார்-இ-ஷெரீப் நகரையும் அவர்கள் கைப்பற்றினர். இன்று ஜலாலாபாத்தை கைப்பற்றிய அவர்கள் அங்குள்ள முக்கிய சாலை வழியாக தலைநகர் காபூலுக்குள் நுழைந்துள்ளனர். இதனிடையே தூதரகங்கள் நிறைந்த பகுதியான காபூலில் இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அவசரமாக மக்களை வெளியேற்றி வருகின்றன. எனினும் காபூலில் தாக்குதல் நிகழ்த்தப்படாது எனவும் அமைதியான முறையில் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் எனவும் தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் காபூலில் வசிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாகவும் புதிய அதிபராக முன்னாள் அமைச்சர் அலி அகமது ஜலாலி பொறுப்பேற்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வங்கக்கடல் பகுதிக்கு 5 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பட்டியலின சமூகத்தவரை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை மீரா மிதுனுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. பட்டியலின சமூகத்தினரை பற்றி சமூக வலைதளங்களில் நடிகை மீரா மிதுன் இழிவாக பேசிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அவர் மீது மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் கேரளாவில் பதுங்கியிருந்த மீரா மிதுனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து கேரளாவில் இருந்து மீரா மிதுன் தனி வேன் மூலமாக சென்னை கொண்டு வரப்பட்டார். தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் போலீசார் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்று கூறப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி மீரா மிதுனை ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிடெக் 3ஆம் ஆண்டு படித்த மாணவி ரம்யா தனது வீட்டிற்கு அருகில் உள்ள ஹோட்டலுக்கு உணவு வாங்க சென்றுள்ளார். அப்பொழுது மோட்டார் சைக்கிளில் அங்கு வந்த இளைஞர் ரம்யாவிடம் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் பைக்கில் ஏறி தம்முடன் வருமாறு ரம்யாவை அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு ரம்யா மறுத்துவிட்ட நிலையில் ஆவேசமடைந்த அந்த இளைஞர் ரம்யாவின் கழுத்து மற்றும் வயிறு என 6 இடங்களில் சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்றதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவலறிந்த ரம்யாவின் பெற்றோர் பலத்த காயமடைந்த தமது மகளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் ரம்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரம்யாவின் செல்போனை கைப்பற்றி கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ரம்யாவிற்கு அறிமுகமான நபர் அவரை கொலை செய்திருக்கலாம் என்றும் அல்லது காதல் விவகாரத்தில் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் 3ஆம் அலைக்கு நாடு முழுவதும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகளை தீவிரமாக பின்பற்ற மத்திய அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு இரவு 10:30 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உணவகங்கள் இரவு 9 மணி வரை திறக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் 1 மணி நேரம் நீட்டித்து 10 மணி வரை செயல்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 16,700 அடி உயரத்தில் உள்ள சிக்கிமின் குருடோகர் ஏரியில் இந்தோ திபெத் எல்லை வீரர்கள் கொடியேற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் ராஜஸ்தானில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த வீரர்கள் மூவர்ண கொடியுடன் ஸ்கை டைவிங் செய்து அசத்தினர்.
மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை விமான நிலையத்திற்கு கொரியர் மூலம் கடத்தி வரப்பட்ட தங்கத்தை வருவாய் புலனாய்வுத்துறையினர் கைப்பற்றினர். துபாயில் இருந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட இயந்திர பாகங்களை பரிசோதித்த அதிகாரிகள் இரும்பு உருளைக்குள் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். இதிலிருந்து 5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கொரியர் யாருக்கு அனுப்பப்பட்டது என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். சீனாவை சார்ந்திருக்கும் நிலை தொடர்ந்து அதிகரித்தால் அந்நாட்டின் முன் தலைவணங்க நேரிடும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், சுயசார்பு கொள்கை என்பது வெளிநாடுகளுடன் வணிகத்தை முற்றிலுமாக துண்டித்துக் கொள்வது அல்ல எனவும் தெரிவித்தார். மேலும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும் என்றும் அவ்வாறு பெற்றால் மட்டுமே சர்வதேச வணிகம் சாத்தியமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தற்பொழுது பயன்படுத்தும் இணையதளங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை வெளிநாடுகளில் இருந்து நாம் பெறுவதையும் சுட்டிக்காட்டினார். சீன பொருட்கள் புறக்கணிப்புக்கு அழைப்பு விடுக்கும் அதே சமயம் மொபைல் போன் பாகங்கள் அனைத்தும் அந்நாட்டில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். சீனாவை சார்ந்து இயங்கும் நிலை தொடர்ந்தால் அந்நாட்டின் முன் தலைவணங்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக அகற்ற சட்டசபையில் உடனடியாக சிறப்பு தீர்மானம் இயற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுற்றுச்சூழலை பாதிக்கும் எந்த உற்பத்தியையும் 3ஆம் உலக நாடுகளில்தான் ஊக்குவிப்பார்கள் என்பதன் அடையாளங்களில் ஸ்டெர்லைட் ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையால் தூத்துக்குடி மக்கள் சந்திக்க போகும் துயரங்கள் அனைவரும் அறிந்தவை என சுட்டிக்காட்டியுள்ள கமல்ஹாசன், நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த உயிர்கொல்லி ஆலையை நிரந்தரமாக அகற்றும் சிறப்பு தீர்மானத்தை இயற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளி திறப்பிற்கு முன்பாக ஆசிரியர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முடிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். முன்னதாக நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையில் சாரணிய இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறந்து விளங்கிய சாரணிய ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் சுற்றித் திரிந்தவரிடமிருந்து இன்று ஒரே நாளில் 1,88,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்த நிலையில் மாநகராட்சி சார்பில் சிறப்பு மண்டல அமலாக்க குழு அமைக்கப்பட்டு அரசின் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத வணிக வளாகங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று அதிகபட்சமாக பெருங்குடி மண்டலத்தில் விதிகளை மீறியதாக 30,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 15 மண்டலங்களிலும் சேர்த்து 1,88,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் போது நடத்தை விதிமுறைகளை மீறிய புகாரில் சிக்கிய நட்சத்திர மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். ஹரியானாவைச் சேர்ந்த 26 வயதான இவர் ஒலிம்பிக் கிராமத்தில் சக இந்திய குழுவினருடன் தங்க மறுத்ததுடன் போட்டியின் போது அவர்களுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபடவும் மறுத்துவிட்டார். இதனையடுத்து மல்யுத்தத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் நாளைக்குள் உரிய விளக்கமளிக்க வேண்டும் என இந்திய மல்யுத்த சம்மேளனம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் வினேஷ் போகத் மின்னஞ்சல் மூலமாக தமது விளக்கத்தை அனுப்பியுள்ளார். இந்த பதில் திருப்தி அளித்ததா இல்லையா என்பதை பொறுத்து வினேஷ் போகத்தை மீண்டும் மல்யுத்த போட்டியில் சேர்ப்பது குறித்து இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு முடிவு செய்யும். தமிழில் அர்ச்சனை ஏற்கனவே பல கோவில்களில் செய்யப்பட்டு வருவதாகவும் அதனை மீண்டும் நடைமுறைப்படுத்தியுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் முன்னாள் நிதியரசர் வள்ளிநாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்தியர் என்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனின் மனதில் ஏற்பட வேண்டும் என்ற வகையிலேயே பாஜக சார்பில் இம்மாதிரியான விழாக்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மக்கள் மனதில் நாட்டுப்பற்று உருவாக வேண்டும் என்றும் கூறினார்.
ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் அதிபர் ஜோ பைடன் தனது வழிகளை பின்பற்ற தவறிவிட்டதாக அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் 2001ஆம் ஆண்டு முதல் ஆப்கானில் உருவான வளர்ச்சியை பைடன் தகர்த்துவிட்டதாக ட்ரம்ப் சாடியுள்ளார். அது மட்டுமல்லாது அமெரிக்க தூதரகத்தையும் தாலிபான்கள் கைப்பற்றி அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். அண்மையில் ஆப்கானிலிருந்து அமெரிக்க துருப்புகளை திரும்பப் பெற்றதை பயன்படுத்திக் கொண்ட தாலிபான் தீவிரவாதிகள் முக்கிய நகரங்களை கைப்பற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு குறித்து வரும் 20ஆம் தேதிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அரவிந்தரின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சமாதியில் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு குறித்து பெற்றோர் மற்றும் கல்வியாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு பின்னர் அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து 20ஆம் தேதிக்கு பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என கூறினார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் புதிய தலைவராக வாகை சந்திரசேகர் நியமனம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவர் பதவிக்கால முடிவடைந்ததை அடுத்து அதன் புதிய தலைவராக வாகை சந்திரசேகர் நியமனம் செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைஞர் நல வாரியத்தின் தலைவர் பொறுப்பையும் வாகை சந்திரசேகர் வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகை சந்திரசேகரின் நடிப்பாற்றலை பாராட்டி 1991ஆம் ஆண்டு கலைமாமணி விருது மற்றும் 2003ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியில் அர்ச்சனை தமிழ் மொழிக்கு கிடைத்த அதிகாரம் என்றும் இது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய உரிமை என கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் உள்ள சங்கர நேர்த்தாலயா கண் மருத்துவமனையில் கவிஞர் வைரமுத்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து மருத்துவமனைக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். அதன்பின் பேசிய அவர், தமிழ் மொழியில் அர்ச்சனை என்ற சட்டம் தமிழ் மொழிக்கு கிடைத்த அதிகாரம் என்றும், அதேபோல பெரியாரின் கனவான அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய உரிமை என்றார். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இறந்தவரின் உடலை புதைக்க தற்காலிக பாலம் அமைத்து மயானத்திற்கு செல்லும் அவலநிலை பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த சானார்பதி பகுதியில் 120 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கீரிப்பள்ளம் ஓடையில் அக்கறையில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்வது வழக்கம். ஆனால் தற்பொழுது அந்த ஓடையில் பாலம் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த முருகையன் என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதனையடுத்து ஊர் மக்களிடம் 15,000 ரூபாய் வசூல் செய்து பாலம் அமைக்கப்பட்டு அவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதற்கு விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கும்பகோணம் அடுத்த திருவிடைமருதூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து 18 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருவிடைமருதூர் அருகே ஆடுதுறை பிஸ்பி நகரைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர். இவர் 2 தினங்களுக்கு முன்பு வெளியூர் சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இதுகுறித்து ஜெய்சங்கர் கொடுத்த புகாரின் பேரில் திருவிடைமருதூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தடுப்பணையில் குளிக்கச் சென்ற மாணவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சவாய்பேட்டை பால் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ், ஃபாரூக், பரணி மற்றும் கௌதம் ஆகியோர் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று வருகின்றனர். இவர்கள் 4 பேரும் ஓமலூர் அருகே உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ள தடுப்பணைக்கு குளிப்பதற்காக சென்றிருக்கின்றனர். அப்போது நீச்சல் தெரியாத சுபாஷ் நீரில் மூழ்கி தத்தளித்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் சுபாஷை அவரது நண்பர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சுபாஷை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நெய்வேலி அருகே முறையாக குடிநீர் வழங்காத என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி, வடக்கு வெள்ளூர், ஓம் சக்தி நகர், தொல்காப்பியர் தெரு ஆகிய பகுதிகளுக்கு என்எல்சி நிறுவனத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த 5 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் என்எல்சி நிறுவனத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலிக்குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொரோனா காலத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய முன்கள பணியாளர்களின் சேவையை பாராட்டி தருமபுர ஆதீனத்தில் விழா நடத்தப்பட்டது. தருமபுர ஆதீன 27வது மடாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவர்கள் என 50 பேருக்கு ஆதீனம் சார்பில் வாழ்த்துக்களும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. இதேபோல் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், மருத்துவர்கள் ஆகியோரின் பணியை சிறப்பிக்கும் வகையில் அறம் செய் அறக்கட்டளை சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நரிக்குறவ சமுதாய பெண்ணை கடத்தி சென்ற வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள நரிக்குறவர் காலனியை சேர்ந்தவர் 21 வயது இளம்பெண். இவர் நேற்று அப்பகுதியில் உள்ள வேளாண்மை அலுவலகம் முன் நின்று கொண்டிருந்த போது செட்டியேந்தல் கிராமத்தை சேர்ந்த சிலர் அவரை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து இளம்பெண்ணையும் அவரை கடத்திய கும்பலையும் வலைவீசி தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 45 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜோலார்பேட்டையில் உள்ள வேல் செட்டியார் தெருவில் வசித்து வருபவர் ஜெகன். இவர் வீட்டில் வைத்து கஞ்சா வியாபாரம் செய்து வருவதாக துணை காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து ஜெகனின் வீட்டை சோதனை செய்த போலீசார் அங்கிருந்த 45 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஜெகனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களில் புதிய வேளாண் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். நாடு முழுவதும் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தலைநகர் டெல்லி எல்லையில் சுமார் 250 நாட்களுக்கும் மேலாக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் மாவட்டத்தில் உள்ள உச்சானா காலன் என்னும் பகுதியில் மிகப்பெரிய டிராக்டர் பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் தேசிய கொடியை ஏற்றியவாறு டிராக்டர்களை ஓட்டி வந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதேபோல் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸிலும் விவசாயிகள் பேரணியாக சென்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். அட்டாரியில் இருந்து வாகா எல்லை வரை நடைபெற்ற கார் மற்றும் இருசக்கர வாகன பேரணியில் ஏராளமான விவசாயிகள் தேசிய கொடியுடன் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் வேளாண் சட்டங்களை நிரந்தரமாக திரும்பப் பெறும் வரை டெல்லியில் நடைபெறும் தங்களின் போராட்டம் ஓயாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர்.